பரிசுத்த ஆவிக்கும் பிசாசின் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது தெரியும். ஒருவன் விழுந்து போய் அவர் வெளியே போனால் தெரியவே தெரியாது. ஒரு ஆள் பின்மாறி போயிட்டான், பரிசுத்த ஆவியானவர் விலகினா தெரியவே தெரியாது. பிசாசு ஆவிக்கு என்னன்னா, எப்போ உள்ளே வந்துச்சுன்னு தெரியாது, வெளியே போகும்போது காமிச்சிடும். வெளியே போகும்போது பிசாசு விரட்டுறோம், கேட்பாங்க, இவளை எப்போ பிடிச்ச? ஒத்த பாலத்துக்கிட்ட செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தாளா? எனக்கு பிடிச்ச வெள்ளை புடவை கட்டியிருந்தாளா? தலையில் மல்லிகைப்பூ வச்சுருந்தாளா? தனியாக போயிட்டு இருந்தாளா? பாட்டு பாடிட்டே போனாளா? பார்த்தேன்னு பிடிச்சிட்டேன்னு சொல்லும். பிடிச்சது அந்த அம்மாவுக்கு தெரியாது, அந்த ஆவி உள்ளே நுழைஞ்சது தெரியாது. எப்போ தெரியும்? போகும்போது, நீக்கப்படும் போது சத்துரு தன்னை வெளிப்படுத்துவான், நீக்கப்படும் போது சாத்தான் தன்னை வெளிப்படுத்துவான். அப்போ அலக்களிக்க ஆரம்பித்தாலே போக போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு தேசத்தில் ஒரு அலைக்கழிவு உண்டாயிருக்கிறது, தெரியுதா உங்களுக்கு? இந்தியாவில் ஒரு பெரிய அலைக்கழிவு பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. மணிப்பூரில் பயங்கரம், குஜராத்தில் பயங்கரம். வருகிற செய்தியெல்லாம் கேட்டால் தேசம் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தெருவில் நின்று போராடுறாங்க. ஒரு பக்கத்தில் நமக்கு இதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா யோசித்து பார்த்தால் தெரிகிறது, நாட்டை பிடிச்ச சாத்தான் ஓட போகிறது. அதனால்தான் அந்த அலைக்கழிவு. அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாலே ஓட போறாருன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற வழி இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஜனம் எழும்பும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதல் வரும். தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது. அவர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளையிட நிற்கிறது. அல்லேலூயா.